தருமபுரியில் அடுத்தடுத்த 2 துணிக்கடைகளில் சுமார் 8 லட்சம் ரூபாய் திருடிய கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். குல்லா அணிந்து வந்த கொள்ளையனை போலீசார் அடையாளம் கண்டுபிடித்தது எப்படி? தருமபுரி பேருந்து நிலையம் அருகில் உள்ள 2 பிரபல துணிக்கடைகளில் கடந்த 3ஆம் தேதி இரவு மேற்கூரையை உடைத்த மர்ம நபர் ஒருவர் பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டார். இதில் ஒரு கடையில் 6 லட்சம் ரூபாயும் மற்றொரு கடையில் 2 லட்சம் என்று 8 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 4ஆம் தேதி காலை வழக்கம் போல் கடையை திறந்த உரிமையாளர்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அறிந்து தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். சிசிடிவி கேமராவில் கொள்ளையனின் மொத்த நடவடிக்கைகளும் பதிவாகியிருந்தன. அதில் கொள்ளையனின் அடையாளங்களை வைத்து தருமபுரி பகுதிகளில் சுற்றி வந்த ஒருவரை போலீசார் பிடித்துள்ளனர். விசாரணையில் அவர் பெங்களூரு பகுதியை சேர்ந்த 37 வயதான ஆனந்த் என்பதும் 2 கடைகளில் கொள்ளையடித்தவர் என்பதும் தெரியவந்தது. ஆனந்த் மீது பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சேலம் போன்ற பகுதி காவல் நிலையங்களில் ஏராளமான திருட்டு வழக்குகள் உள்ளன. ஆனந்தை கைது செய்த தருமபுரி நகர போலீசார் அவரிடமிருந்து மேற்கூரைகளை உடைக்க பயன்படுத்திய கம்பிகள், திருட்டுக்கு பயன்படுத்திய கருவிகளையும் பறிமுதல் செய்தனர். 2 கடைகளில் கொள்ளையடித்த பணம், கொள்ளையடிக்க பயன்படுத்திய கார் போன்றவற்றையும் ஆனந்திடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கொள்ளையன் ஆனந்த் மீது 40 திருட்டு வழக்குகளும் ஒரு கொலை வழக்கும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.